செல்போன் என்பது ஒரு வரம், ஒழுங்காக உபயோகித்தால். செல்போன் என்பது ஒரு சாபம், அதை நீங்கள் முறை தவறி உபயோகித்தால். ஏன் அவ்வாறு சொல்கிறேன் தெரியுமா? 16 வயது நிரம்பிய 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்கள் பாய்ஸ் லாக்கர் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆரம்பிக்கிறான் 6 மாசத்துக்கு முன்னால. ரொம்ப கவனமா அமைதியாக கேட்குறீங்க, பிள்ளைங்க மேல அவ்வளோ அக்கறை இருக்கு இல்லையா? அந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் பெண்களினுடைய அத்தனை அசிங்கங்களும் அரங்கேறுகின்றன. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மற்றவர்களும் பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாததை ஒரு மூத்த காவல்துறை அதிகாரியாக உங்கள் நலன் கருதி இதனை பதிவு செய்கின்றேன். நடந்த சம்பவம். ஒரு ஸ்கிரீன்ஷாட் லீக் ஆயிடுச்சு. டெல்லி காவல்துறை விழித்துக் கொண்டது. இரவோடு இரவாக 27 பேர் 11th 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அப்படியே அட்மின் உட்பட அள்ளி கொண்டு போய்விட்டார்கள் காவல் நிலையத்திற்கு. காலையில் 54 பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக காவல் நிலைய கதவுகளை தட்டுகிறார். என் பொண்ணு போட்டோ பேப்பர்ல வந்துடக்கூடாது, என் பிள்ளையனுடைய அட்ரஸ் பேரு பேப்பர்ல வந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? நாளைக்கு கல்யாணம் ஆகாது, பாஸ்போர்ட் கிடைக்காது. வரிசையா தயவு செய்து காப்பாத்துங்க. எப்ப? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம். தொலைஞ்சு போகுது. இத்தனை பிள்ளைங்களோட வாழ்க்கை போகக்கூடாதுன்னு பிள்ளைகளை பெற்ற அந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் வெளியிலே தெரியாம கண்டிச்சு எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சு விட்டாங்க. மாணவர்களை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நல்ல மதிப்பெண்கள் பெற்று அமெரிக்காவில் பெரிய யூனிவர்சிட்டியில் பிஜி படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் படிச்சு அவன் விசாவுக்கு அப்ளை பண்ணுறான். அவனை விட குறைச்ச மார்க் வந்தவனுக்கு விசா கிடைக்குது, இவனுக்கு கிடைக்கல. 2 தடவை அப்ளை பண்ணுறான், 2 தடவை ரிஜெக்ட் ஆகுது. என்ன காரணம்னே தெரியல. எங்களை போன்றவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க. அங்க போய் கேட்டா ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டத்தில் உன்னுடைய ஃபோன் நம்பரை போட்டா நீ ஒரு நாளில் எத்தனை மணி நேரம் செல்போனில் இருக்க, என்னத்தை பார்க்குறேங்கிறது உன் வண்டவாளெல்லாம் தண்டவாளத்தில் ஏறிடுது. இவனை கொண்டு போய் அமெரிக்காவில் விட்டா அமெரிக்காவில் இருக்கிற பிள்ளைங்களை கெடுத்துருவான்னு சொல்லிட்டா விசா கொடுக்கலன்னு சொல்கிறோம். எத்தனை பேருக்கு இது தெரியும்? நம்ம கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க, நம்மளும் பார்க்குறோம். எவன் கண்டுபிடிக்க போகிறான்? மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஆப்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. இதை சொல்ல வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை, இதை தெரிந்து கொள்ள வேண்டியது பிள்ளைகளினுடைய அவசியம். அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். போன் பிக்ஷன் எனும் காமரசம் ததும்பும் இணையதளங்களை பார்த்த இந்திய இளைஞர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு மட்டும் 2 கோடி. எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும்? சின்னஞ்சிறுசுகளை இனம் தெரியாத உலகத்திற்கு அழைத்து சென்று கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். பசி உறக்கம் தாகம் போல காமம் என்பதும் ஒரு உணர்வு. நம்முடைய வாழ்க்கை அறம் சார்ந்ததாக இருக்கும் போது பெற்றோர்கள் மறைத்து மறைத்து வளர்த்தார்கள் எல்லாவற்றையும். இப்போது பொருள் சார்ந்த வாழ்க்கையாக மாறிவிட்ட பிறகு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எந்த வயதிலே யார் மூலமாக எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லி இதனுடைய ஆபத்தை புரிய வைக்கவில்லை என்றால் செல்போன் திரைகளும் சின்ன திரைகளும் பெரிய திரைகளும் ஒன்றுமே அறியாத கள்ளங்கபடம் இல்லாத இந்த பிஞ்சு குழந்தைகளை கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் ஆபாச புதைகுழியிலே தள்ளிவிடும். மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலெட்ஜ் வந்துடுது. நல்லா தெரிஞ்சுங்க, மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலெட்ஜ் வந்துடுது. உங்களுக்கு எனக்கு 30 வயதில் தெரிஞ்சது அவனுக்கு 15 வயசுல தெரியும். எப்படி அதை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தடுமாறி நிற்குது இளைய சமுதாயம். உள்ளபடியே இது இளைஞர்களுடைய குற்றமா என்றால் இல்லை, இது சமூகத்தினுடைய குற்றம். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? வளர்ப்பினுடைய குறைபாடுகள். பெற்றோர்கள், உங்களை சிரிக்க வைப்பதற்காக நான் அழைக்கப்படவில்லை, உங்களை சிந்திக்க வைப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றேன். போதிப்பினுடைய போதாமை. ஆசிரியர்கள், அபரிமிதமான இணையதள வளர்ச்சி, இதில் மாட்டிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பாடங்களை படிப்பதா இந்த ரீல்ஸை பார்க்கறதான்னு தெரியாமல் இந்த இளைய சமுதாயம் தடுமாறி நிற்கின்றது. இதற்கு ஒரு தெளிவை ஏற்படுத்த வேண்டியது குறிப்பாக பெற்றோர்களினுடைய கடமை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரு செல்போனை புள்ள எடுக்கணும்னா மாணவர்களே, ஸ்டாப்
திங்க் அண்ட் தென் டச். நினைச்ச உடனே செல்போன் எடுக்காத. படிக்கிற காலத்தில் எதுக்காக இப்போ எடுக்க போகிறோம்? யாருக்கிட்ட பேசணும்? அம்மாட்ட பேசணுமா, ஆசிரியர்கிட்ட பேசணுமா? எடுத்து பேசிட்டு வை. ஒன்றுமே இல்லாமல் எடுத்தேன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும். பெரியவங்களுக்கும் நமக்கு இதே கதை தானே நீங்கள் நினைக்கிறது எனக்கு தெரியுது. அது உள்ளே போவீங்க, வாட்ஸ்அப் மெசேஜ், வாட்ஸ்அப்பில் குரூப்பில் என்ன இருக்குது, யூடியூப்பு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஓடிடி, 3 மணி நேரம் ஆயிருக்கும். யார்கிட்ட பேசணுமோ அதை மறந்துருப்பீங்க. பாக்கி அத்துணையும் நடந்திருக்கும். இது அத்துணை பேருக்கும் நடந்திருக்கும். யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்போ இந்த செல்போன் என்பது எப்படி வடிவமைக்கப்படுகிறது, இதனுடைய சூட்சுமம் என்ன, இதை இந்த பிள்ளைகளுக்கு யார் சொல்லுவது? நிஜ உலக ஆபத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள, உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்ள என்னவெல்லாம் செய்வீர்களோ, இந்த நிழல் உலக ஆபத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற அத்துணையும் செய்ய வேண்டும். கடற்கரைக்கு பிள்ளையை அழைச்சிட்டு போனா அலை வந்துச்சுன்னா தன்னை அறியாம கையை பிடிக்கிறீங்கல்ல. பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுக்கின்ற பெற்றோர்களே, பிள்ளைங்க என்ன செய்யறாங்க அதுலன்னு தயவு செய்து பாருங்க. என் பிள்ளை நல்ல பிள்ளை, பால் தெரிந்து போவது பாத்திரத்திற்கு தெரியாது என்பதை போல பிள்ளைகள் கெட்டு போய்விட்டார்கள் என்பதை கடைசியாக தெரிந்து கொள்ளுபவர்கள் பெற்றோர்களாகத்தான் இருக்கின்றீர்கள். போர்வைக்குள்ளே 9 மணிக்கு மேல் எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். இதை யார் உங்களுக்கு எடுத்து சொல்வது? அப்ப இந்த பிள்ளைங்க போய் இப்படி மாற்றத்துக்கு என்ன காரணம்? நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் செல்போனிலே பேசாதீர்கள். நத்திங் இஸ் சீக்ரெட் இன் த டிஜிட்டல். 8000 கோடி சொத்துக்கு அதிபதி அமேசானுடைய சிஇஓ ஜெஃப் பிசோஸ், அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடல் திருட்டு போய்விட்டது. வாட்ஸ்அப் உரையாடலுங்க, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன், யாருமே பார்க்க முடியாது. அதெல்லாம் நினைக்காதீங்க. எந்த செல்போனில் போய் அது ரீச் ஆகுதோ அதில் என்கிரிப்ட் பண்ணி சேமிக்கப்படுவது இல்லை. காவல்துறை நினைத்தால் எதை வேண்டுமானாலும் எடுத்து விட முடியும், திரும்ப பார்த்து விட முடியும். இன்வெஸ்டிகேஷனே அப்படிதான் நடக்குது. இந்த பிள்ளைங்க டெலிட் கொடுத்துச்சுன்னா, டெலிட் ஃபார் ஆல் கொடுத்துட்டா எல்லாம் அலைஞ்சு போச்சுன்னா, கண்ணை மூடிடுச்சுன்னா பூனா உலகம் இருண்டு போச்சுன்னு நினைக்குமா? அது மாதிரி நினைச்சுக்கிறீங்க. மிகப்பெரிய தவறு. 2 கண்கள் தான் பார்க்கின்றன என்று நினைத்து கொண்டு செல்போன் திரைக்கு முன்னால் நீங்கள் செய்கின்ற எதையும் செல்போன் திரைக்கு பின்னால் இந்த உலகமே பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் பார்க்க முடியும். அப்படியே அமைதியாயிட்டீங்க. இதை தெரிந்து கொள்ள வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். சரி, இந்த பிள்ளைங்க இதில் போய் மாட்டிக்கிறதுக்கு என்ன காரணம்? இந்தியர்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக 150 முதல் 300 முறை செல்போனை எடுத்து பார்க்குறான். காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்குங்க 150லிருந்து 300 முறை செல்போன் எடுத்து பார்க்குறான். ஒரு நாளைக்கு 3 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் செல்போனிலே தேவையில்லாத குப்பையை இந்தியர்கள் பார்க்கிறார்கள். அங்கே 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு படிக்கிறவன் ஐஐடியில் போய் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு போகிறான். இவன் 7 மணி நேரம் அங்கே செல்போனை பார்த்து ரோட்டில் நிற்கிறான். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய சிரமம் அத்துணையும் விழுங்கி விடுகிறது இந்த செல்போனில் வர்ற ரீல்ஸ். இப்போ யோசித்து பாருங்க, செல்போனை நம்ம யூஸ் பண்ணுறோமா, செல்போன் நம்மளை யூஸ் பண்ணுதான்? சரி, இந்த பிள்ளைங்க ஏன் இப்படி மாட்டிக்கிறாங்க? இதில் எப்படி வடிவமைக்கப்படுகிறது? அமெரிக்க செனட்ல மார்க் ஜூக்கம்பெர்க், ஃபேஸ்புக்கோட சிஇஓ, அவனை கூப்பிட்டு கேட்குறாங்க, எப்பட்றா கோடி கோடியாக கொட்டுது பண மழை? அவன் சிரிச்சுக்கிட்டே கேஷுவலாக சொல்கிறான், நீங்கள் எல்லாம் தவிர்க்கவே முடியாதபடி பார்க்கின்ற ஒளிரும் விளம்பரங்கள் இருக்கிறது இல்லையா, சமூக ஊடகங்களினுடைய மிகப்பெரிய வருமானமே விளம்பரங்கள் தான். விளம்பரத்தை பார்க்கறதுக்காக நமக்கு நேரம் இருக்கு? ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள்ளல்ல, நம்முடைய வாழ்க்கை அல்லவா? இதை பிள்ளைகளுக்கு யார் சொல்லி தருவது? இதனால தாண்டா நீங்க எல்லாரும் எங்கிட்ட பணத்தை கொட்டுறீங்க. எவ்வளோ நேரம் நீங்க என்னோட இருக்கியோ அவ்வளோ நேரம். அப்ப என்ன தெரியுது இதுல இருந்து? இந்த செல்போன் செயலிகள், அப்ளிகேஷன்ஸ் மிகப்பெரிய புத்திசாலிகளால் வடிவமைக்கப்படுகிறது. எதுக்கு தெரியுமா? உங்களுடைய கவனத்தையும் உங்களுடைய நேரத்தையும் தங்களிடமே வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக கோடிக்கணக்கான டாலர்களை கொட்டி அதை பார்த்தவுடன் உணர்ச்சி பூர்வமான ஒரு கிளர்ச்சி நிலைக்கு உங்களை மாற்றி அதிலிருந்து வெளியில் வர முடியாதபடி உங்களை எப்படி உங்கள் நேரத்தை அதில் செலவு செய்ய வேண்டும் என்பதை செல்போன் நிறுவனங்கள் முடிவு செய்கின்றன. இதில் இந்த பிள்ளைகள் குறிப்பாக மாட்டிக்கொண்டு
தன்னுடைய நேரத்தை வீணாக்குகிறார்கள். ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போட்டோவை ஒருத்தர் அப்லோட் பண்ணுனா நம்மை விட நம்முடைய உளவியலை செல்போன் நிறுவனங்கள் காசு கொடுத்து செலவு பண்ணி புத்திசாலிகளை வச்சு தெரிஞ்சு வச்சிருக்கான். என்ன தெரியுமா அது? இந்தியர்கள், குறிப்பாக இந்திய இளைஞர்கள் அல்லது பெரியவர்கள் தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதில் மிக ஆர்வமுடையவர்கள். ஒருத்தனை பற்றி நினைக்கல, அவனுக்கு அவனை பற்றி நினைக்கிறதுக்கே நேரம் இல்லை. ஆனால் உங்களுக்கு என்ன, நம்மளை பற்றி மற்றவன் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் உள்ளவர்களாம். அதுக்கு என்ன செய்கிறீங்கன்னா, மற்றவர்களுடைய பாராட்டுக்கும் புகழ்ச்சிக்கும் இந்திய மனிதர்களினுடைய மனசு ஏங்குகிறதாம். ஒரு படத்தை போட்ட உடனே எத்தனை பேர் லைக் பண்ணுறான் அப்படின்னு இந்த இளைய சமுதாயம் பார்க்குதான். ஒரு 10 நிமிஷத்தில் ஹே யூ ரிசீவ்டு 10 லைக்ஸ் அப்படின்னு வரும். உடனே 10 பேர் லைக் பண்ணியிருக்காண்டி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த செல்போன் நிறுவனங்கள் உங்கள் படத்தை யாருக்கு அனுப்பணும், எவ்வளவு நேரம் அனுப்பணும், அந்த நிரல் வரிசையையும் அந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்தையும் அவர்கள் தெரிந்து வைத்து கொண்டு 10 பேர் உங்களுக்கு லைக் போட்டோன்னு அனுப்புகிறான்ல, 9 பேர் அந்த படத்தை விரும்பி யாருமே அனுப்புறது இல்லையா. தான் ஏதாவது போட்டால் அவன் திரும்ப லைக் போடணுமேங்கிறதுக்காக போடுறானா. இந்த அடிப்படை அறிவு கூட நமக்கு இல்லாமல் ஒரு மாயையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்போ இந்த மாதிரி இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காக ரீட் ஹேஸ்டிங்ஸ்னு சொல்லி நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனத்துடைய சிஇஓட்ட சாதாரணமாக பேசுகிறாங்க. உங்களுக்கு யார் போட்டி, யூடியூபா ஃபேஸ்புக்கான்னு? அவன் சொல்கிறான், அவங்கெல்லாம் இல்லை, இந்த மனிதர்களுடைய, இந்த இளைஞர்களுடைய குறிப்பாக பகல் நேரத்தெல்லாம் நாங்கள் எடுத்துட்டோம், ராத்திரி நேரத்தை எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கோம். ஓப்பனாக கொடுக்குறான் பேச்சு. அதுக்காக தான் டார்க் மோடு, நைட் மோடெல்லாம் கொடுக்குறோம். பாதி அச்சீவ் பண்ணிட்டோம், மீதி அச்சீவ் பண்ணலை. ராத்திரி நேரத்தையும் எடுத்துட்டேன். எதை? நீங்கள் தூங்குற நேரத்தை. நம்மளால் என்ன செய்கிறான், ராத்திரி செல்ஃபோனோட படுக்கைக்கு போக வேண்டியது, 2 மணி வரைக்கும் நோண்டிகிட்டே இருக்க வேண்டியது, காலையில் எந்திரிச்சோன்னே செல்ஃபோனை தேட வேண்டியது, இல்லைன்னா ஓசோனில் ஓட்ட விழுந்துரும், இல்லைன்னா உக்ரைனில் விழுகிற குண்டு இந்தியாவில் விழுந்துரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு காலையில் பட்டன் போட்டோமா என்னன்னு கூட தெரியாமல் பைத்தியக்கார மாதிரி காலேஜ் போவோம், ஸ்கூல் போவோம். டீச்சர்ஸுக்கு ஸ்கூலில் பிள்ளைங்களை உட்கார வைக்கிறதே சிரமமாகி போச்சு. வெளியில் வந்தோன்னே செல்ஃபோன் எடுத்து அப்படியே தேடுவான். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் டயக்னோஸ்டிக் மேனுவல் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் மனநல மருத்துவர்கள் ஒரு மேகசின் வெளியிடுறாங்க. அதில் போடுறான், இந்த வாரத்தில் 50% இந்தியர்கள், இந்திய இளைஞர்கள் செல்ஃபோன்லேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறான், அவனால் முடியல. கிரைன்னு ஒரு அமைப்பு இருக்குது, சைல்டு ரைட்ஸ் அண்ட் யூ. 25% இளைஞர்கள், இந்திய இளைஞர்கள், குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்களைப் போல மனநல மருத்துவம் அவர்களுக்கு தேவை. அந்த அளவுக்கு செல்போனில் அடிக்ஷன் ஆகிட்டான். எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? இவ்வளவு படிக்க வேண்டும் என்று இத்துணை ஆர்வத்தோடு அத்துணையும் செலவு செய்து இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோமே, இதை அந்த பிள்ளைகளுக்கு யார் சொல்லித் தருவது?